எசேக்கியேலின் புஸ்தகம் 46:12 வசனத்தை நான் படிக்கும் பொழுது, எசேக்கியேல் 46:12 வாசிங்க. கர்த்தருக்கு உற்சாகமாய் செலுத்த வேண்டும் என்றான். அவனுக்கு கிழக்கு நோக்கிய எதிரான வாசல் திறக்கப்படுவதாக. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் சொன்ன, இந்த வாசலை பார்த்து சோர்ந்திருப்பீங்க, திரும்பி பாருங்க, அங்க ஒரு வாசலை கர்த்தர் நமக்காய் திறந்து வைத்திருக்கிறாரு. அங்கே நமக்காய் ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கையை பிடிச்சு ஒருக்கா சொல்லிருங்க, எப்படிப்பட்ட வாசலா இருந்தாலும் சரி அது நமக்காய் திறக்கப்படும். ஆமே. நான் யூன் என்கிற தேவ மனிதனை குறித்து நான் சொல்லி இருக்கிறேன். ஆமீன். சீன தேசத்தில் வாழ்ந்ததான தேவ மனிதர். அவர் 30 முறை சிறைச்சாலைக்கு போய் வந்திருக்கிறார். சீன தேசத்தில் இயேசுவை பற்றி அவர் அறிவித்தபடியினால் அந்த நாட்கள்ல சீன தேசத்தில் யாரும் இயேசுவை பற்றி அறிவிக்க கூடாது, வேத புஸ்தகம் அங்கே இருக்கக்கூடாது, சபைகள் இருக்கக்கூடாததான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலே யூன் என்கிற தேவ மனிதர் அந்த சீன தேசத்தில் இயேசுவை பற்றி அவர் அறிவிக்கிறார். ஆமீன், ஸ்தோத்திரம். அவர் 30 முறை அவரை சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள். 30வது முறை அவரை பிடித்து அவருடைய கால்களை உடைத்து கைகளை உடைத்து அந்த சிறைச்சாலைக்குள்ளே யூன் என்கிற தேவ மனிதனை அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இவர் இயேசுவை பற்றி அங்கே சீன தேசத்தில் அறிவித்து, ஆமீன், இயேசுவை குறித்து சொன்னபடியினால் அவர் வீட்டு சபைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். இதனால் யூன் என்கிற தேவ மனிதனை பிடித்து கைகளை உடைத்து கால்களை உடைத்து சிறைச்சாலையிலே யூனை அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஆமே, கை உடைக்கப்பட்டிருக்கிறது, கால் உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த யூன் என்கிற தேவ மனிதர் சிறைச்சாலையில் இருந்து ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, இந்த சிறைச்சாலை விட்டு என்ன வெளியே கொண்டு போங்க. ஆமே, நான் இன்னும் அநேக வீட்டு சபைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி யூன் என்கிற தேவ மனிதர் ஜெபம் பண்றாரு. அப்ப அந்த சிறைச்சாலைக்குள்ளே இயேசு வந்தாராம். ஆமே, இயேசு வந்து சொன்னாராம், யூன் எழும்பு அப்படின்னு சொன்னாராம். சொன்ன மாத்திரத்திலே அவருடைய முறிக்கப்பட்ட கால்களும் முறிக்கப்பட்ட கைகளும் சரியாக்கப்பட்டதாம். யூன் என்கிற தேவ மனிதர் அந்த சிறைச்சாலையில் இருந்து அப்படியே எழும்புகிறார். எழும்பி அந்த சிறையின் கதவின் பக்கத்தில் அப்படியே யூன் போன பொழுது அந்த கதவு அவருக்காக தானாகவே திறந்ததாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பூட்டு போட்டு, ஆமீன், பூட்டப்பட்டிருக்கிறது. ஆமீன், காவல்காரர்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமீன், ஸ்தோத்திரம். அவருடைய புஸ்தகத்தை வாங்கி படியுங்கள், ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அந்த புஸ்தகம். ஆமீன். அந்த பூட்டு தானாகவே கலந்து விழுகிறது. இப்ப சிறையின் விட்டு வெளியே வந்துட்டாரு. இப்ப மெயின் கேட்டு பக்கத்துல யூன் போகிறாரு. அங்கே காவல்காரர்கள் ரோந்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பெரிய மெயின் கேட்டு பெரிய பூட்டு போட்டு அது பூட்டப்பட்டிருக்கிறது. யூன் என்கிற தேவ மனிதர் அந்த கேட்டின் பக்கத்துல இந்த யூன் என்கிற மனுஷன் போய் நின்ற பொழுது அந்த கதவும் அவருக்கு தானாகவே திறந்ததாம். வெளியே பார்த்தா ஒரு டாக்ஸிய ஆண்டவர் ஆயத்தமாக்கி வைத்திருந்தாராம். ஆண்டவர் யூன்ட்ட சொன்னாராம், இந்த டாக்ஸில ஏறி நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமீன். அதற்கு முந்தின நாள் அங்கே இருந்ததான ஒரு தாயாருக்கு ஒரு தரிசனம். என்ன தரிசனம்னா, யூன் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருந்து அவருடைய வீட்டுக்கு வருவதாக ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அந்த அம்மாவுக்கு காண்பித்து கொடுக்கிறாங்க. இந்த தரிசனத்தை பார்த்துட்டு அந்த வீட்டில் 2 வாலிப பிள்ளைகள் இருந்தாங்களாம். அந்த தாயார் வீட்டிலிருந்து வெளியே போறாங்க. போகும் பொழுது அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போனாங்களாம், இன்னைக்கு யூன் நம்முடைய வீட்டுக்கு வருவான், வந்து அவனை வீட்டில் ஏத்துங்க அப்படின்னு அந்த தாயார் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க.
நேர இந்த டாக்ஸி அந்த வீட்டுக்கு பக்கத்துல போய் நிக்குது. போய் கதவை தட்டுறாரு. அந்த வீட்டுல 2 வாலிப பிள்ளைகள் இருந்தார்களாம். வந்து கதவை திறந்தார்களாம். ஆமீன். திறந்துட்டு அந்த பிள்ளைகள் கேட்டார்களாம், நீங்க யூனா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவர் சொன்னாரா, நான் யூன். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யூன் என்கிற தேவ மனிதர் கேட்டாராம். உடனே அந்த பிள்ளைகள் சொல்லிச்சான், எங்க அம்மாவுக்கு நேற்றைக்கு தரிசனத்துல நீங்க இங்க வருவதாக ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். ஆமா, எங்க அம்மா வெளியே போயிட்டாங்க. வீட்டுல ஏத்தி ஆமா வீட்டுல டிவியை போட்ட உடனே அங்கே ஒளிபரப்பப்படுகிறது, யூன் என்கிற மனிதன் சிறைச்சாலை விட்டு தப்பி போய்விட்டார். ஆமென். கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே. ஆமா, என்ன நடந்ததுன்னா அங்கே காவல்காரர்கள் காவல் காத்து கொண்டே இருந்தார்கள், ரோந்து பண்ணி கொண்டே இருந்தார்கள். இந்த யூன் என்கிற தேவ மனிதனுக்காக அத்தனை போலீஸ்காருடைய கண்களையும் கத்தர் அடைத்து கத்தர் சிறையை விட்டு வெளியே கொண்டு போனாரா. அப்புறமாய் அநேக வீட்டு சபைகளை அவர் ஆரம்பித்தாராம். அந்த புஸ்தகத்தில் அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் ஒரு பரலோக மனிதன் என்று சொல்லி அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை முடிந்ததா முடியவில்லையா என்று அந்த புஸ்தகத்தில் முடிவு சொல்லப்படல. ஆனா வேத பண்டிதர்கள் இன்றைக்கு சொல்றாங்க, யூன் என்கிற தேவ மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு பகல்ல சொல்றேன், அந்த யூனுக்காக அந்த சிறைச்சாலையின் கதவை திறந்தது உண்மையானால் இன்றைக்கு ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக கர்த்தர் சிறைச்சாலையின் கதவை கர்த்தர் இன்றைக்கு திறக்க போகிறாரு. கதவு திறக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? கையப்படி சொல்லுங்க. யூனுக்காக ஆண்டவர் சிறைச்சாலையின் கதவை திறந்தது உண்மையானால் நமக்காக ஆண்டவர் கதவை திறக்க போகிறாரு. என்ன பெரிய பாக்கியம் இல்ல? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாம் போய் ஒரு கேட்டுக்கு பக்கத்துல நின்னு அந்த கேட்டு திறந்தா ஆமா எப்படி இருக்க இல்ல, நம்ம கேமராக்காரனை கொண்டு அங்க சுத்தி இங்க சுத்தி அங்க படம் எடுத்து அதை உலகத்துக்கு ஃபுல்லா அனுப்பிடுவோம். இவர் போய் நின்னாரு, கதவு திறந்தது, கேட்டு திறந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாருங்க எவ்வளவு பயங்கரமான காரியம். யூனுக்காக ஆண்டவர் கதவை திறந்தது உண்மையானால் மறுபடியும் சொல்ற ஜெபிக்கிற நமக்காக கர்த்தர் கதவை திறக்க போகிறார். வழியை கர்த்தர் திறக்க போறார். சுவிசேஷ வாசல்கள், சுவிசேஷ வழிகள் நமக்காய் திறக்கப்பட போகுது. ஒரு பட்டணத்தில் போய் நிற்கும் பொழுது இயேசுவை பற்றி அறிவிக்க சுவிசேஷத்தின் கதவை ஆண்டவர் திறக்க போறார். சுவிசேஷத்தின் வாசலை ஆண்டவர் திறக்க போகிறாரு. உடபல கந்துர பல கதர மன கட கதுரியா உடபல திரபல கட கதர கன கட கதுரியா உடமன திரமன கட கதுரதல சந்தராதல அதி அந்தல் கட கதுரியா உடமன துரமன கட கதுரி அந்தல் கட கதராதல அதியா. ஆமென் ஆமென். தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் சிலதை செய்யும்படியாய் அவர் வைராக்கியம் கண்டு எழும்ப போகிறாரு. ஆமென். அதே போல் நீங்க சாது சுந்தர் சிங் அவருடைய புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. திபெத்தில் இயேசுவை பற்றி அறிவிக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். 2 விதமான தண்டனை திபெத்தில் கொடுப்பாங்களாம். ஒன்று, ஒரு தோலை எடுத்து அந்த தோலுக்குள்ள தப்பு செய்த மனிதனை கட்டி அப்படியே வெயில்ல போட்டுருவாங்களாம். அந்த தோல் உணர்ந்து 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 அப்படியே இறுகி இறுகி அவனுடைய எலும்புகள் நரம்புகள் எல்லாம் உடைந்து அவன் மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறி அப்படி அவன் மரித்து போவானாம். அது ஒரு தண்டனை. இன்னொரு தண்டனை, ஒரு பாழான கிணறு, அந்த கிணற்றுக்குள்ளே ஆமீன் ஸ்தோத்திரம் தப்பு செய்த மனிதர்களை தூக்கி போட்டு அதிலே பெரிய கதவுண்டா அதை அடைத்து விடுவார்களாம். ஆமீன் ஸ்தோத்திரம். சாது சுந்தர் சிங் என்கிற தேவ மனிதர் திபெத்தில் இயேசுவை பற்றி அறிவித்தபடியினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அந்த பால் அடைந்த கிணற்றுக்குள்ளே சாது சுந்தர் சிங் என்கிற தேவ மனிதனை தூக்கி போட்டார்களாம். ஆமா, இதற்கு முன்னாடி தூக்கி போட்டப்பட்ட சரீரங்கள் நாறிக்கொண்டே இருக்கிறதாம். எலும்புகள் எல்லாம் அங்கே காணப்படுகிறதாம். ஆமே, நாட்டம் வீசிக்கொண்டே இருக்கிறதாம். இவரை உள்ளே தூக்கி போட்டபடினால் இவருடைய கால் முறிந்து போய்விட்டதாம். வேதனையில கிடந்து ஆமீன் ஆண்டவரை பார்த்து கேட்டாராம், ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டீரோ, ஆண்டவரே என்னை விட்டு விட்டீரோ என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்டாராம். ஆமேன். கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே. அப்பொழுது அவர் கேட்கும் பொழுது அந்த கிணற்றுக்குள்ளே ஒரு கயர் இறக்கப்பட்டதாம். ஆமென்.
அந்த கிணற்றுக்குள்ளே ஒரு கயறு இறங்கி வந்ததாம். அந்த பெரிய பூட்டை போட்டு அந்த ஊர் தலைவன் வைத்திருக்கிறான். அந்த சாவியையும் அந்த பூட்டை போட்டு சாவியை வைத்திருக்கிறான். ஆமா, இப்பொழுது நீங்க அந்த புஸ்தகத்தில் படிச்சா சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பூட்டும் அவருக்காக தானாக திறந்ததாம். அந்த கதவு தானாக திறந்ததாம். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கயர் உள்ள இறக்கப்பட்டதா, ஒரு சத்தம் கேட்டதா, இந்த கயரை பிடித்துக்கொள். ஆமென். அவர் கயரை பிடித்துக் கொண்டார், மேலே தூக்கி விடப்பட்டது, மேலே வந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். மறுபடியும் அவர் திபெத்தில் ஊழியம் செய்தார். இன்றைக்கு திபெத்தையே ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறாரா. பெரிய சபை திபெத்தில் காணப்படுகிறதா. அப்ப ஏன் சொல்றேன்னா, இந்த தேவ மனிதர்களுக்காக கர்த்தர் கதவுகளை, வாசல்களை அவர்களுக்காக திறந்தது உண்மையானால், ஆமென், நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் கதவை திறக்க போகிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் படிக்கும் பொழுது, ஆமென், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து அவர்கள் ஜெபித்த பொழுது 26வது வசனத்தில் படிக்கிறோம், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அப்ப கவனிக்கணும், அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஜெபித்த பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைய பண்ணினது மாத்திரமல்ல, கர்த்தர் எல்லா கதவுகளையும் கர்த்தர் திறக்க பண்ணினார். அப்ப நம்புங்க தேவ பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தர் கதவை உங்களுக்காய் திறக்க போகிறார். நமக்காய் கர்த்தர் திறக்க போகிறார். எங்களுக்காகவும் ஆண்டவர் கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். மாறி மாறி கையை பிடிச்சு கேளுங்க, நம்புறீங்களா? நீங்க நம்பினா உங்களுக்காய் கதவு திறக்கப்படும். ஆமென். அப்ப இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். சபை ஜெபித்த பொழுது பேதுரு என்கிற மனிதன் வெளியே வர கர்த்தர் கதவை திறக்கிறார். இரும்பு கதவை ஆண்டவர் திறந்தார். அப்ப ஜெபத்திற்கு வல்லமை இருந்தது. அந்த ஜெபம் இரும்பு கதவையே திறக்க வைத்ததானால், நம்ம போராடி கொண்டிருக்கிறோம், நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு அழுகையோடு தேவ பிள்ளைகள் வந்து காத்திருக்கிறீங்க. உங்களுக்காக கர்த்தர் செய்யாமல் இருப்பாரோ? நன்மை செய்யாமல் இருப்பாரோ? இரக்கத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பாரோ? உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது. அந்த பலன் இருக்கும் பொழுதும் தேவ சமூகத்தில் வந்து கிடக்கிறாயோ, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பாரோ? இன்றைக்கு நல்ல தேவ பிள்ளைகள் இதை விசுவாசிங்க. ஜெபம் சில கிரியைகளை நடப்பிக்க போகுது. ஆமென் சொல்லுங்க பாருங்களா. அப்ப எதை நடப்பிக்கும்? கதவை திறக்கும். எந்த கதவை திறக்குது பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. 2 நாளாகமம் 29:3. முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து, அப்ப கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகள் திறக்கப்படும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 13:15. சாமுவேல் எழுந்திருந்து ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 3:15. கர்த்தரின் ஆலயத்தின் கதவுகளை திறந்தான் அப்படின்னு ஒரு வசனம் வருமே. கர்த்தரின் ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். அப்போஸ்தலர் 21:30 படிங்க. அப்போஸ்தலர் 21:30. ஸ்தோத்திரம். கலக்கமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அப்ப கவனிங்க,
ஆலயத்தின் கதவு இங்க பூட்டப்பட்டது. ஆனா நம்ம 2 நாளாகவும் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நம்ம படிக்கும் பொழுது ஆலயத்தின் கதவுகளை கர்த்தர் திறந்தார். அப்ப நல்ல கவனிக்கணும், பூட்டப்பட்ட ஆலயத்தின் கதவுகள் இந்த ஜெப நாட்கள்ல கர்த்தர் ஆலயத்தின் கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறாரு. எங்கெல்லாம் ஆலயம் கட்டப்படக்கூடாது, எங்கெல்லாம் ஆலயம் வரக்கூடாது, எங்கெல்லாம் ஆலயம் வளரக்கூடாது என்று சொல்லி சத்துருவு ஆலயத்தின் கதவுகளை அடைத்து வைத்திருக்கிறானோ, இந்த ஜெப நாட்கள்ல தேவ பிள்ளைகள் ஒன்றை நம்ம நம்ப விரும்புவோம், கர்த்தர் கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். ஆலயத்தின் கதவுகள் திறக்கப்பட போகுது. சத்துரு ஆலயத்தின் கதவுகளை அடைக்க பார்க்கலாம், ஆலயத்தை அடைக்க பார்க்கலாம், ஆலயத்தை பூட்ட பார்க்கலாம். தேசத்தில் ஆலயம் இருக்கக்கூடாது, சபைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி மனிதர்களும் அரசாங்கமும் கங்கணம் கட்டி செயல்படும் பொழுது கர்த்தர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை, நம்முடைய ஜெபத்தின் விளைவாக தேசத்தில் அநேக ஆலயத்தின் கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். அநேக ஆலயங்கள் பிரதிஷ்டை பண்ணப்படத்தக்கதாக கர்த்தர் ஆலயத்தின் கதவுகளை கர்த்தர் தேசத்தில் கர்த்தர் திறக்க போகிறார். ஓ, நம்முடைய சபையில் இருந்தும் கர்த்தர் புதிய சபைகளை கர்த்தர் உருவாக்குவாராக. ஆலயத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. ஆலயத்தின் கதவுகளை சத்துரு அடைக்க பார்க்கும் பொழுது இந்த ஜெபத்தின் மூலமாய் ஓ கர்த்தர் ஆலயத்தின் கதவுகளை கர்த்தர் திறந்து விடுகிறார். ஆமே, நம்பினா மட்டும் இப்ப கர்த்தருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஒரு கதவை ஆண்டவர் திறக்க போகிறார். என்ன கதவுன்னா, சத்துரு பூட்டணும், சத்துரு உடைக்கணும், ஒன்றுமில்லாமல் ஆக்கணும், அழித்து போடணும்னு அவன் நினைக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தில் புதிய புதிய ஆலயத்தை திறக்கும்படியாய் கர்த்தர் ஆலயத்தின் கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறாரு. உடபல கடக துரமன கடக துரி அம்தல் கடக துரமன கடக துரியா உடமன துரமன கடக சியாதர கன கடக துரியா. ஆமென். ஆலயத்தின் கதவுகள் திறக்கப்பட போகுது. ஆமென். அடுத்து பாத்தீங்கன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 78:23 படிங்க. சங்கீதம் 78:23. அவர் உயரத்தில் உள்ள மேகத்திற்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து, அப்ப வானத்தின் கதவுகளை ஆண்டவர் திறக்க போகிறார். எதற்காக வானத்தின் கதவை ஆண்டவர் திறக்கிறார்? மல்கியா 3:10 நீங்க படிச்சீங்கன்னா, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் வானத்தின் கதவை கர்த்தர் திறக்கிறாரு. அல்லேலியா வரல? அப்ப மாறி மாறி கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்காக வானம் திறக்கப்பட போகுது. எதுக்குன்னா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்? உபாகமம் 28வது அதிகாரம் 2-8 வரை உள்ள வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, இப்ப கையை பிடிங்க. எதற்காக வானத்தை திறக்கிறார்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 2-8 வரை உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தரும்படியாக கர்த்தர் வானத்தின் கதவை கர்த்தர் திறக்கிறார். நம்புறீங்களா? மாறி மாறி கையை பிடிச்சு சொல்லுங்க. அப்ப ஒன்னொன்னா பார்த்துருவோமா? ஆமீன், ஸ்தோத்திரம். உபாகமம் 28க்கு வாங்க. இப்ப ஒன்னொன்னா கையை பிடிச்சு சொல்ல போறோம், அது அப்படியே நடக்கணும். ஆமீன். படிங்க. செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நல்லா சொல்லணும், பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அடுத்தது அடுத்த கையை பிடிச்சு சொல்லுங்க, வெளியிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அடுத்த சொல்லுங்க, கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது நிலத்தின், கைப்பிடிச்சு நல்லா சொல்லணும், நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த ஆடு மாடு வச்சிருந்தா அதுவும் ஆசீர்வதிக்கப்படும். யாராவது வச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஆமே, கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆடு மாடு வச்சிருந்தா அதையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆமே, மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தது அவன் கூடைய, கையை பிடிச்சு கூடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பா. மாவு பிசைக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும்.
நீங்க வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள். இப்ப கையை பிடிச்ச 7 வழியா புறப்பட்டு போவாங்க. இதெல்லாம் நடக்கும். அடுத்த கூட சொல்லிட்டு அடுத்தது, கர்த்தர் உன் களஞ்சியங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தர் உங்க களஞ்சியத்தை ஆசீர்வதிப்பார். உன் கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். இந்த வார்த்தைகளை இப்ப நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இப்ப கையை பிடிச்சு ஒருக்க சொல்லுங்க. உங்களுக்காக ஆண்டவர் வானத்தை திறக்கிறார். எதற்கென்று சொன்னால், இந்த 7 வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவ பிள்ளைகளுக்கு தரும்படியாய் கர்த்தர் வானத்தை கர்த்தர் திறக்கிறாரு. அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, ஆமென், உன் சத்துருக்கள் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவாங்க. இப்ப நல்ல விசுவாசிக்கணும். இன்னைக்கு 7 வழியாய் புறப்பட்டு போக போகுது. 7 வழியாய் ஓட போகுது. உன் நன்மையை திருட, உன் ஆசீர்வாதத்தை திருட, உன் பணத்தை திருட, உன் சுகத்தை திருட, உன் பலத்தை திருட, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்க, ஜெப வாழ்க்கையை அழிக்க சத்துரு ஒரு வழியாய் புறப்பட்டு வந்திருப்பான். இன்னைக்கு விசுவாசிங்க, வானம் திறக்கப்படுது. ஆமென். சத்துருக்கள் இப்பொழுது 7 வழியாய் புறப்பட்டு போகுது, புறப்பட்டு போகுது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் இன்றைக்கு வானத்தை தெய்வம் திறக்கிறார். இந்த வார்த்தைகளை நம்புகிற பிள்ளைகளுக்கு அது அப்படியே ஆக கடவுது, அது அப்படியே சம்பவிக்க கடவுது, அப்படியே சம்பவிக்க கடவுது, அப்படியே வர கடவுது. கர்த்தர் உனக்காக இப்பொழுது வானத்தை ஆண்டவர் திறந்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிற மக்களை, ஜெபிக்கிற கூட்டத்தை, ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் சாம்பல்ல கிடக்கிற உன்னை கர்த்தர் சிங்காரத்துல, கர்த்தர் உயரத்துல மேன்மைப்படுத்தி வைக்க கர்த்தர் உனக்காக வாசலை கர்த்தர் திறக்கிறாரு. உடபல கந்தர பௌதல ரபதல பௌதல உடபர திரபல கடக துரமன உடமன துரமன கடக துரியா உடமன. நான் நல்ல விசுவாசிக்கிறேன், நான் நல்ல நம்புகிறேன். இந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் செய்கிற காரியங்களை கண்டு தேவ பிள்ளைகள் ஆச்சரியப்பட, கர்த்தரை நம்ப, கர்த்தரை விசுவாசிக்க, ஆலயத்திற்கு ஓடி வர, தெய்வத்தை நோக்கி ஓடி வர, தேவ சமூகத்தை நோக்கி ஓடி வர, ஓ தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் வானத்தை இப்பொழுது திறந்து கொண்டிருக்கிறார். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அருமை தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்காக இப்பொழுது மேலே இருக்கிற வானத்திற்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உன் மாப்பிசைகிற தொட்டிய ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. உன் களஞ்சியம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், 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 ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஊற்று உனக்காக திறக்கப்படுகிறது. ஒரு ஊற்றை ஆண்டவர் திறக்கிறார். ஆமென். உனக்காக ஒரு ஊற்றை ஆண்டவர் திறந்து தருகிறார். ஒரு நன்மை ஆண்டவர் திறந்து தருகிறார். அன்றைக்கு வனாந்தரத்தில் ஆமென் மரிப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த, ஆமென் ஸ்தோத்திரம், ஆகாருக்காக, பிள்ளை மரித்து விடும் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஆகாருக்காக அங்கே ஒரு ஊற்றை அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் திறந்தது உண்மை என்று சொன்னா, உனக்காக சில ஊற்றுக்களை கர்த்தர் இந்த நாள்ல கர்த்தர் திறக்கிறாரு. சில ஊற்றுக்கள் உனக்காய் திறக்கப்படுகிறது. பொங்கி வருகிற ஊற்று உடபால சந்தல் கடகதுரியா, நீ நன்மைகளை காண்கிற ஊற்று, நீ ஆசீர்வதிக்கும்படியாய் சில ஊற்று கண்கள் தேவ பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுகிறது. பேதுருவுக்காக சபை ஊக்கமாய் ஜெபித்த பொழுது கர்த்தர் சிறைச்சாலையின் கதவை திறந்தது போல நான் இன்றைக்கு விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த 31வது நாள் இந்த ஜெபத்தில் வந்து போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரி, அருமை சகோதரா, அருமை தகப்பனே, அருமை தாயே, உனக்காக கர்த்தர் இப்பொழுது சிலதை கர்த்தர் திறக்கிறாரு, கர்த்தர் திறக்கிறாரு. இப்ப 2 நிமிடம் ஆவியில நிரம்பி அத்தனை தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி
ஒரு ஊற்று புறப்பட்டு வருகிறது. உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உனக்கு நன்மையை தரும்படியாய். நீ சாபத்தின் சந்ததி அல்ல, நீ சாபத்தின் கூட்டம் அல்ல, நீ சாபத்தின் பிள்ளை அல்ல. கர்த்தரை தேடுகிற சந்ததி சாபத்தின் சந்ததி அல்ல. அது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, அது கனத்திற்குரிய சந்ததி, அது மேன்மைக்குரிய சந்ததி, அது புகழ்ச்சிக்குரிய சந்ததி. கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் தேசத்தில் வைப்பார். உன் சாபம் உடைகிறது, உன் சாபம் அழிக்கப்படுகிறது. நீ சாபத்தின் சந்ததி அல்ல, நீ சாபத்தின் கூட்டம் அல்ல. உன் குடும்பத்திலிருந்து சாபம் நொறுக்கப்படுது, நொறுக்கப்படுது. பட்டினி, வறுமை, இல்லாமை என்கிற தன்மை உன் கூடாரத்தை விட்டு வெளியே போகுது, உன்னை விட்டு வெளியே போகுது. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார். உடபால ஹரபால தீரபால கடக துரமன கட துரமன கடக துரமன கடக துரியா உடமன கடக துரமன சந்தல் கடக தர தாலாதியா ரீபதர சந்தல் கடக துரியா உடமன துரமன கடக துரியா. ஜெப நாட்கள் இந்த கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த கூடாரத்தில் நடக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டு இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது நடக்கிறது. உன் வீட்டில் ஒரு ஊற்றுக்கண் திறக்கப்படுது. உன் வீடு சாபன்னு நினைக்கிற, உன் வீட்டில் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிற, உன் வருமானம் எல்லாம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது, உன் வருமானம் எல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. இன்றிலிருந்து இனி பொத்தலான பை அல்ல, வெடிப்புள்ள தொட்டி அல்ல. பொத்தலான பை அல்ல, வெடிப்புள்ள தொட்டி அல்ல. உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் வலுப்படுத்துகிறார். உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உனக்கு நன்மை உண்டாகிறது, உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. உனக்கு ஒரு கனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதுவரை நன்மையை திருடின, ஒரு வழியாய் வந்து நன்மையை திருடின அந்த சத்துருக்கள் இப்பொழுது 7 வழியாய் புறப்பட்டு போகுது. உன் வீட்டில் கிடக்கிற சத்துரு, உன் வீட்டு வாசல்ல கிடக்கிற சத்துரு, உன் அறைக்குள்ள கிடக்கிற சத்துரு, உன் ஹால்ல கிடக்கிற சத்துரு இப்ப 7 வழியாய் புறப்பட்டு ஓடுது. நீ இங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த சத்துருக்களுக்கு அங்க இருக்க முடியல, அங்க சூடு பிடிக்குது, அங்க அனல் பிடிக்குது. 7 வழியாய் புறப்பட்டு ஓடுது. சத்துருக்கள் 7 வழியாய் புறப்பட்டு ஓடுது. உன் வீட்டில் பிரச்சனைய, உன் வீட்டில் சண்டைய, உன் வீட்டில் குழப்பத்தை, உன் வீட்டில் சமாதான கேட, உன் வீட்டில் வியாதிய, உன் வீட்டில் வறுமைய கொண்டு வந்த அந்த சத்துருக்கள் இப்ப 7 வழியாய் புறப்பட்டு ஓடுது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் 2 நிமிடம் இப்ப ஆவியில நிரம்பி கர்த்தர் பயங்கர கிரியையா கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உடா பாலா ஷீபா ரபா லாபா உடா பாலா பாரா பாலா 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 உடா பாலா பாரா பாலா 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 ரிபதால சந்தர பௌதல ரிபதா ரகதா உடமன கடக துராதல சந்தலா. ஒரே ஒரு நிமிடம் முழங்கால் படி போடுங்க பார்க்கலாம். சபை ஜெபித்த பொழுது பேதுருவுக்காக இரும்பு கதவை ஆண்டவர் திறந்தார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தர் சிலதை திறக்கிறார். ஆலயத்தின் கதவு திறக்கப்படுகிறது, வானத்தின் கதவு திறக்கப்படுகிறது, ஒரு ஊற்று திறக்கப்படுகிறது. இப்ப கையை உயர்த்தி அத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து முடிச்சிடறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்காக ஒரு வழியை திறந்துருங்கப்பா, எனக்காக ஒரு வழி திறக்கப்படட்டும். சபை ஜெபித்தது, பேதுரு வெளியே வர இரும்பு கதவு திறக்கப்பட்டது. இது கர்த்தருடைய வார்த்தை, ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜீசஸ், இது தெய்வத்துடைய வார்த்தை, ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை இப்ப எல்லாரும் சத்தம் உயர்த்தி கேட்டுருங்க பார்க்கலாம். உம்முடைய சமூகத்தில் நாம் தொடர்ந்து வருவது, ஆராதனைக்கு வருவது, கூட்டங்களுக்கு வருவது, இந்த ஜெபங்களுக்கு வருவது, நான் ஒரு சாபத்தின் சந்ததியாய் இருப்பதற்காக அல்ல, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு தரித்திரத்தின் சந்ததியாய் இருப்பதற்காக அல்ல. நான் உம்மை தேடி வருவது, இந்த பூமியில என்ன கனப்படுத்துவீங்க, நித்தியத்திலேயும் அதற்கேற்ற நித்திய கனத்தை எனக்கு தருவீங்க, நித்தியத்திலேயும் அதற்கேற்ற மகிமை உண்டு.
Udabala ragadala ribadala ragadala rebodolo sheboro godolo boro godolo rodobolo santara boria udabala bala 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 ba எங்க மக்கள் அத்தனை பேர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே எங்க பிள்ளைகள் அத்தனை பேர் ஆசீர்வதிங்க இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேர் ஆசீர்வதிங்க அத்தனை குடும்பத்தை ஆசீர்வதிங்க அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே கொஞ்சம் பலன் தான் இருக்குது ஓடோடி அப்பாவுடைய சமூகத்தில் வர்றாங்க இவங்களை கைவிடாதுங்க ஆண்டவரே இவங்களை கைவிடாதுங்கப்பா இவருடைய அடுத்த சந்ததியை கைவிடாதுங்க இவருடைய தலைமுறைகளை கைவிடாதுங்க இவருடைய பிள்ளைகளை கைவிடாதுங்க இவங்களை கனப்படுத்திருங்க ஆண்டவரே ஹல்லேலூயா இவங்களை கனப்படுத்திருங்க ஆண்டவரே கனப்படுத்திருங்க ஆண்டவரே கனப்படுத்திருங்க 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 நீங்க கூட இருக்கிறதை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும் ஜனம் அறிந்து கொள்ளணும் தேசம் அறிந்து கொள்ளணும் பட்டணம் அறிந்து கொள்ளணும் குடும்பங்கள் அறிந்து கொள்ளணும் இவர்களோடு தேவன் இருக்கிறார் இவர்கள் மேன்மைப்பட்டு கொண்டே இருக்கிறார்களே இவர்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்களே இவர்கள் சேவிக்கிற தெய்வம் இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் இவர்களோடு கூட இருக்கிறார்கள் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ளும்படியாக எங்களுடைய பிள்ளைகளை தேசத்தில் மேன்மைப்படுத்தி வைப்பீராக. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு 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 என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே.